கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக முன்னாள் ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் இன்று விசாரணை. ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தகவல். விடைத்தாள் திருத்தும் பணியில் குளறுபடி. நாடு முழுவதும் 130 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது சிபிஎஸ்இ. தற்காலிக சான்றிதழ்களை 1ஆம் தேதி முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் துரைசாமி அறிவிப்பு. பலத்த மழை காரணமாக துவங்கிய முதல் நாளிலேயே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அமர்நாத் யாத்திரை. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையால் பக்தர்கள் ஏமாற்றம். கடந்த 4 ஆண்டுகளில் 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி 355 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக ஆர்டிஐ தகவல். விரிவான செய்திகள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக முன்னாள் ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் இன்று விசாரணை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் 2வது நாளான இன்று முன்னாள் ஆட்சித்தலைவர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். முதல் நாளில் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேஷனல் எஸ்சி கமிஷனுடைய வைஸ் சேர்மன் மே 22ஆம் தேதி நடந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்திருக்காங்க. அவர் ஏற்கனவே கொடுத்த பிரஸ் ரிலீஸ், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 3 நாள் இந்த என்கொயரி நம்ம இந்த கேம்ப் ஹவுஸில் நடக்கும். இன்று தினம் பார்த்தா அந்த சம்பவத்தில் இருந்த எஸ்சி சமுதாய சார்ந்த நபர்களுடைய சொந்தக்காரன், உறுப்பினர்கள் கூட என்கொயரி பண்ணாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அதே போல் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள், 2 நபர்களுடைய சொந்தக்காரன் எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்க்கலாமான்னு சொல்லி அவர் ஏற்கனவே பிரஸ் ரிலீஸை கிளியராக சொன்னாங்க. நாளைக்கு பார்த்தா அந்த சம்பவம் நடக்கும்போது இருக்கிற உயரதிகாரிகள் கூட அவர் பேசணும்னு சொல்லி ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் சமன்ஸ் கொடுத்தாங்க. நாளான்னைக்கு 30ஆம் தேதி பிரசன்ட் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், கலெக்டர், எஸ்பி போல பல்வேறு அதிகாரிகள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போறாங்க. ஸோ இந்த 3 days ப்ரோக்ராம் 3ஆம் நாள் உங்க பிரஸ் கிட்ட ப்ரீஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணைய துணைத் தலைவர் முருகன் பாதிக்கப்பட்டவர்களிடம் நடைபெற்று வருவதாக கூறினார். கலவரத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அதில் 13 பேர் இறந்திருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் 4 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது சம்பந்தமான ஒரு விரிவான விசாரணை செய்வதற்காக இன்னைக்கு டெல்லியிலிருந்து எங்கள் கமிஷன் சார்பில் எங்கள் டீம் இங்கே வந்திருக்கோம். எங்கள் டீம் இன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட 4 குடும்பங்கள் அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு விசாரணை செய்ய இருக்கிறோம். நாளைக்கு அந்த சம்பவத்தன்று அரசு பணியில் இங்கிருந்த அதிகாரிகள், அவர்களிடத்துல அரசு மருத்துவர்கள், டீன், அவங்க இடத்துல எல்லாம் விசாரணை செய்யறோம். விடைத்தாள் திருத்தும் பணியில் நடந்த குளறுபடியால் 130 ஆசிரியர்கள் மீது சிபிஎஸ்இ நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னையில் 14 ஆசிரியர்கள் சிக்கினர். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வெளியிடப்பட்டன. தங்கள் மதிப்பெண்களில் திருப்தி அடையாத பல மாணவர்கள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தனர். மறுமதிப்பீடு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. அதில் விடைத்தாள் திருத்தும் பணியில் நிறைய ஆசிரியர்கள் தவறு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மதிப்பெண் கூட்டலில் பலர் தவறு செய்துள்ளனர். இதனால் சில மாணவர்கள் மறுமதிப்பீட்டில் 55 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருந்தனர். இதையடுத்து நாடு முழுவதும் விடைத்தாள் திருத்தத்தில் தவறு செய்த 130 ஆசிரியர்கள் மீது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது சிபிஎஸ்இ நடவடிக்கை எடுத்துள்ளது. இவர்களில் சென்னையில் 14 ஆசிரியர்களும், திருவனந்தபுரத்தில் ஒருவரும் அடங்குவர். பாட்னாவில் தான் அதிக அளவாக 45 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புள்ளியியல் தினத்தையொட்டி 125 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்களை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று வெளியிடுகிறார். கடந்த 2007 ஜூன் 29ஆம் தேதியை புள்ளியியல் தினமாக மத்திய அரசு அறிவித்தது. அன்று புள்ளியியலாளர் பிசி மஹோலோபிசினி 125வது பிறந்த நாள் என்பதால் சமூக பொருளாதார திட்டமிடலில் புள்ளியியலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன்
மகோலனா வீசின் பங்களிப்புக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. கடந்த 1931இல் ISI எனப்படும் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை மஹலினோபிஸ் துவக்கினார். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட நடைமுறைப்படுத்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய புள்ளியியல் நிறுவனம் சார்பில் இன்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மஹலோபிஸின் 125வது பிறந்த நாளை ஒட்டி 125 மற்றும் 5 ரூபாய் நாணயங்களை வெளியிடுகிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக தற்காலிக சான்றிதழ்களை 1ஆம் தேதி முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் அங்கீகாரம் பெற்ற 132 கல்லூரிகளில் தற்போது படித்து முடித்த மாணவர்களின் தற்காலிக சான்றிதழ்கள் முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் www.unom.ac.in என்ற முகவரியில் வெளியிடப்படுகிறது. அந்த சான்றிதழ்களை ஜூலை 1ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது 3 மாதங்கள் வரை செல்லும் என்றும் அதற்குள் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ்களை கொண்டு மாணவர்கள் எந்த கல்லூரியிலும் சேரலாம். அதற்கான உத்தரவு அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக அமர்நாத் யாத்திரை துவங்கிய முதல் நாளிலேயே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகையில் உருவாகும் பனிலிங்கத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வர். கடந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரையின் போது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலின் போது பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்த ஆண்டு பலத்த பாதுகாப்புடன் யாத்திரை நடத்தப்படுகிறது. அமர்நாத் யாத்திரைக்கு 2 லட்சம் பக்தர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் கடந்த 26ஆம் தேதி 2995 பக்தர்கள் யாத்திரைக்கு புறப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2வது முறையாக 600 பெண்கள் உட்பட 3500 பக்தர்கள் யாத்திரைக்கு சென்றனர். இந்நிலையில் பலத்த மழை பெய்ததால் பக்தர்கள் தொடர்ந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 48 மணி நேரத்திற்கு மாநிலத்தில் பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் யாத்திரை மீண்டும் துவங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 4 ஆண்டுகளில் 52 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றதின் மூலம் 355 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். 4 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரதமர் மோடி இதுவரை சென்றுள்ள வெளிநாட்டு பயண விவரம், செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டது. இதற்கு அளிக்கப்பட்டுள்ள பதிவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற கடந்த 48 மாதங்களில் 41 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டு 52 நாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது வெளிநாட்டு பயண செலவு 355 கோடி ரூபாய் என்றும் இதில் அதிகபட்சமாக 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா ஆகிய 3 நாடுகளுக்கு சென்ற வகையில் 31 கோடியே 25 லட்சத்து 78,000 செலவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பூட்டான் பயணம் மேற்கொண்ட வகையில் 2 கோடியே 45 லட்சத்து 27,465 செலவானதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் மாறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள நிக்கி ஹாலே பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகள் குறித்தும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிக்கி ஹாலே தீவிரவாதிகள் உருவாக்கப்படுவதை அமெரிக்கா கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றார். தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என பாகிஸ்தானிடம் தெரிவிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவும் அமெரிக்காவும் சர்வதேச தலைமை பதவியை வகிக்கலாம் என்றும் நிக்கி ஹாலே அப்போது தெரிவித்தார். மத்திய இணை அமைச்சர் விஜய் கோயல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவசாயிகள் பிரச்சினை, எல்லை பாதுகாப்பு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.
இந்த கூட்டத்தொடரில் முத்தலாக் மசோதாக்கள் உட்பட பல்வேறு மசோதாக்கள் இடம்பெற உள்ளது. குறிப்பாக மக்களவையில் நிறைவேற்ற வேண்டிய 68 மசோதாக்களில் 12 மசோதாக்களும், மாநிலங்களவையில் நிறைவேற்ற வேண்டிய 40 மசோதாக்களிலும் 12 மசோதாக்கள் முக்கியமானவையாக உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் விஜய் கோயல் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது ஜூலை மாதம் தொடங்கவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைக்கால கூட்டத்தொடரின் போது ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விடுத்து முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்றார். அடுத்த மாதம் 27ஆம் தேதி அன்று இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் தோன்ற உள்ளது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவற்றின் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுகிறது. இதனால் முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முழு சந்திர கிரகண நிகழ்வு ஏற்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட இந்த சந்திர கிரகணத்தை இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், ஹவாய், கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் கண்டு ரசித்தனர். இந்த சந்திர கிரகணத்தின் போது சூப்பர் மூன், ப்ளூ மூன் ஆகிய நிகழ்வுகளும் ஏற்பட்டன. சந்திரன் வழக்கத்தை விட 14% பெரியதாகவும் 30% பிரகாசமாக தெரிவதே சூப்பர் மூன் எனப்படும். இந்நிலையில் ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் ஒரு சந்திர கிரகணம் தோன்ற உள்ளது. இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் என்றும் 1 மணி 43 நிமிடங்கள் காட்சியளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்த சிவப்பு நிறத்தில் தோன்றவுள்ள இந்த சந்திர கிரகணம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் தெளிவாக தெரியும் என்றும், வட அமெரிக்கா, ஆர்டிக், பசிபிக் பகுதிகளில் கண்களுக்கு புலப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியாவில் காலை நேரத்திலும், ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் மாலை நேரத்திலும் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ஜூலை 27ஆம் தேதி அன்று சூரிய அஸ்தமன நேரத்திற்கும் நள்ளிரவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சந்திர கிரகணம் தெரிய வாய்ப்பு உள்ளது. பல்வேறு நிகழ்வுகளை இனி செய்தி தூறல்களாக பார்க்கலாம். ஜூலை 16ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பு பின்லாந்து தலைநகர் ஹெல்சிங்கில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா இடையே நிலவும் பிரச்சனைகளுக்கு இந்த சந்திப்பு ஒரு நல்ல தீர்வை தரும் என்பதால் உலக நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி வடகொரிய அதிபர் கிம் ஜங் உன்னை சந்தித்து டிரம்ப் இப்போது உலக அமைதி வேண்டி புதினை சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையில் இன்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. அமைச்சர்கள் நிலோபர் கபில், வளர்மதி ஆகியோர் விவாதத்திற்கு பதிலளித்து துறையின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். காவலர் தாக்கப்பட்ட வழக்கில் இயக்குனர் கௌதமன் ஜாமீன் மனுவை சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஐபிஎல்லுக்கு எதிரான போராட்டத்தில் காவலர் செந்தில்குமார் என்பவர் தாக்கப்பட்டதில் இயக்குனர் கௌதமன் மீது வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் மாவட்டம் ஆரணியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ உத்தர காமண்டேஸ்வரர் திருக்கோவிலில் குழந்தை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த கோவிலில் ஆனி மாதம் பௌர்ணமியில் மகா யாகம் செய்த பின் ராமன் மற்றும் லட்சுமணன் பிறந்ததாக ஐதீகம். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வெளி மாநிலங்களில் இருந்தும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நீண்ட காலமாக குழந்தை வேண்டியிருக்கும் 270 தம்பதிகள் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டைக்காடு சானல் கரை பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசித்து வரும் வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடிக்க முயற்சித்ததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 50க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 17 வீடுகளை இடிக்க அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பத்மநாபபுரம் கோட்டாட்சியாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் வீட்டு வரி, குப்பை வரி என அனைத்து வரிகளும் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெறுவதற்கான கட்டணம் 500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக
மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கரூரில் முழு நேர வேலை கொடுக்க வலியுறுத்தி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெட்டி படுக்கையுடன் குடியேறி போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு பகுதி நேரமாக செயல்படும் கட்சியினர் தேவையில்லை என மாநில செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அரவக்குறிச்சியில் அண்மையில் பேசியதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் சுடுகாட்டில் குப்பை கிடங்கு அமைக்கும் மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் மிகவும் பழமையான சுடுகாடு உள்ளது. இந்த சுடுகாட்டில் மாநகராட்சியின் சார்பாக 75 லட்சம் மதிப்பீட்டில் குப்பை உரக்கிடங்கு அமைப்பதற்கான பணிகள் துவங்கியுள்ளன. சுடுகாட்டை சுற்றி குழந்தைகள் பள்ளிக்கூடம், சத்துணவு கூடங்கள் உள்ளதால் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பக்கத்துல வாசி ஸ்கூலு, மகரிஷி ஸ்கூலு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கு. 10,000 குடியிருப்புகள் நடுவுல மைய பகுதியில் குப்பை கூடங்கள் வர்றது மிகப்பெரிய வன்மையா நாங்க எதிர்க்கிறோம். இதை தயவு செய்து வேற இடத்துக்கு மாத்தி கொடுங்க. இதனால என்னென்ன மாசு, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏற்படும். அதாவது மொத்தத்துக்கு பிள்ளைங்களுக்கு மூச்சு திணறல், பல பிரச்சனைகள் வியாதி வரும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், ஏகப்பட்ட பாதிப்புகள் உள்ளாவாங்க இந்த மக்கள். நகரின் மையப்பகுதியில் இருக்கிறதுனால இதை தயவு செய்து வேற இடத்துக்கு மாத்துங்க. சுடுகாடா இருந்தது, இதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி தான் புதுசா மின்மயானம் உருவாக்கப்பட்டது. இது மீண்டும் பழையபடி குப்பை கிடங்கா மாறிச்சுன்னா பழையபடி மக்களுக்கு என்ன பாதிப்புகள், நிறைய பாதிப்புகள் உருவாகும். அதாவது அதனால தயவு செய்து இதை வேற இடத்துக்கு மாத்திருங்க. தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் கோரிக்கை வலியுறுத்தி பேட்ச் அணியும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். கோவை காட்டூரில் உள்ள AITUC சங்க வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 22ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய நிலவர்ண பேட்ச் அணிந்து போராட்டம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. உலக அமைதியை முன்னிறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருசக்கர வாகன பயணத்தை கோவை சேர்ந்த மதன் எனும் இளைஞர் கோவையில் தொடங்கினார். கோவை பீலமேடு பகுதியை சேர்ந்த மதன் கடந்த பிப்ரவரி மாதம் இருசக்கர வாகன பயண விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 7300 கிலோமீட்டர் இந்திய எல்லையான இமயமலை வரை பயணித்த நிலையில் உலக அமைதிக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுமார் 8000 கிலோமீட்டர் பயணத்தை 22 நாட்களில் நிறைவு செய்யும் வகையில் கோவையில் இருந்து தனது இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கட்டிடம், குடிநீர் உள்ளிட்ட புதிய வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் துர்நாற்றம் வீசும் வகையில் குப்பைகள் எரிந்து வரும் நிலையில் போதுமான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும், குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடை பகுதியில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து வீட்டில் பதுக்க வைத்த 2 டன் எடை கொண்ட போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காரனோடை பகுதியில் உள்ள கடைகளில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் வெங்கடேஸ்வரா நகரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 டன் எடை கொண்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிக்கு வந்த கல்லூரி மாணவிகள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள் வந்த வேகத்திலேயே திரும்பி சென்றதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புகைப்படம் மற்றும் விளம்பரத்திற்காக மட்டுமே அவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டதால் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சார், குளச்சல் நகராட்சியிலேருந்து கமிஷனரும் கொஞ்சம் ஆட்களும் வந்தாங்க. ஒரு தூய்மை இந்தியா திட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஆட்களை நிறுத்தி போட்டோ எடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் நின்னாங்க. நின்றுட்டு போயாச்சு. ஏதோ ஒரு 50 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான் சுத்தப்படுத்தினாங்க. பாக்கி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அவங்க போயாச்சு. எங்களுக்கு ஏதோ ஒரு படம் காட்டின மாதிரி தான் தெரிஞ்சது தவிர போட்டோ எடுத்து காசு வாங்குறாங்க, அதுதான் உண்மை. வேற இந்த திட்டத்தை எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இதுதான் நடந்தது சார். இதை இவங்க நாங்கள் பெருசாக பண்ணுறோன்னு என்று பப்ளிக் பண்ணுறாங்க. பல கோடிகள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் பெற்ற மகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி குழந்தை பெற செய்த தந்தைக்கு திருப்பூர் மகளிர் நீதிமன்றம் 3 ஆயுள் தண்டனையும் ரூபாய் 30,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. காங்கேயம் அருகே ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த எபினேசன் துரைராஜ் என்பவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மனைவி இவரை விட்டு பிரிந்த நிலையில் முதல் மகள் அம்மாவுடனும் 13 வயதான 2வது மகள் அப்பா எபினேசனுடன் இருந்தார்.
இந்நிலையில் இரண்டாவது பெண்ணுக்கு குழந்தை ஒன்று பிறந்தது. இதனையடுத்து தொடரப்பட்ட வழக்கில் எபினேசனுக்கு 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா அளிக்க கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1967ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தபோது சடையங்குப்பம் தாழ்வான பகுதியில் இருந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு மேடான பகுதியான காட்டு பொன்னியம்மன் நகர் என்ற பகுதியை ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்துறைப்பூண்டியில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நகராட்சி சார்பில் வேதாரண்யம் சாலை, பூக்கடை தெரு, காசுக்கடை தெரு, பழைய பேருந்து நிலையம், திருவாரூர் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழக்கடை, மளிகை கடை, பெட்டி கடைகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகளில் திடீர் ஆய்வு நடைபெற்றது. அப்போது பழங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவொற்றியூரை அடுத்த எர்ணாவூர் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி தீ விபத்தில் உயிரிழந்த நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுனாமி குடியிருப்பில் வசித்து வந்த கோபி என்பவரின் மகள் சந்தியா கடந்த சில நாட்களாக வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிலிருந்து புகை வெளியே வந்ததால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் உள்ளே சென்று பார்த்தபோது தீக்காயங்களுடன் சந்தியா இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சந்தியா வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.